அதே மாதிரி காயத்ரி மந்திரம் சொல்கிறவர்களுக்கு பாருங்கள் நீரால் நெருப்பால் பாருங்கள் எந்த இதாலே அகால மரணங்களோ ஏதோ ஏற்படாது. நீங்கள்லாம் பாருங்கள், என்னோட வந்தவர்கள்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பாவம் இருந்தனால அவர்களை கொல்லுவதற்கு விழுந்தாலும் பாருங்கள் அவர்கள் பாருங்கள் தப்பி விட்டார்கள். பல பேர் தப்பித்தார்கள். என்ன சொன்னால் அவர்கள் பாருங்கள் இந்த பக்கம் கூட இருந்ததால் பாருங்கள் வாதாடித்தார்கள். சமீபத்தில் வந்த கொரோனா பாருங்கள் சில பேருக்கு வந்து போய் அவர்களை ஒன்றுமே செய்யலை. சில பேருக்கு பாருங்கள் வந்து கொஞ்ச நாள் வாதாடி வென்றார்கள். சில பேர் பாருங்கள் செத்து மடிஞ்சார்கள். ஏன்னு சொன்னால் அந்த பாவம் கூட இருந்தோடனே கொஞ்சம் வாதாட்டத்துக்கு பிறகு ஆன்ம பலம் கூட இருந்தாலும் தப்பித்தார்கள். சில பேருக்கு பாருங்கள் அவர்களுக்கு உயிர் சத்து கூட இருந்ததால் என்ன செய்த அந்த ஆன்ம பலம் உயிர் சத்து கூட இருந்ததால் அவர்களுக்கு வரலை. ஆனால் அவர்களுக்கு உயிர் சத்து குறைஞ்சி அது கூட இருந்தவர்களுக்கு பாவம் கூட இருந்தவர்கள் பாருங்கள் என்ன செய்யும், அது அவரை பிடிச்சி அழிச்சிது. சிந்திச்சு பாருங்க. அப்போ நாங்கள் இந்த பக்கம் சார்ந்து போகிறதுக்கு பாருங்கள் துன்பங்களை கொடுத்து நல்லவரை காப்பாற்றவன் தர்மத்தை நாட்டவன் அப்படின்னா நல்லவர்களுக்கு பாருங்கள் துன்பத்தை கொடுத்து இந்த பக்கம் போக வைக்க பார்க்குறாரு அப்படின்னா இந்த பக்கம் போனால் நீ கொஞ்சம் நல்லத்தை எடுத்துருவா, அதுக்கு போய் குறைஞ்சிடும், மிச்ச நாள் நீ நல்லா இருக்கலாம், உனக்கு நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நீ செய்த பாவத்துக்குரிய பாருங்கள் என்ன பாவத்துக்குரிய சம்பளம் தான் மரணம், அந்த பாவம் செய்திருந்தேன்னா உனக்கு கூட உனக்கு மரணம் இத்தனையாம் தேதி ஏற்படும், அந்த பாவம் குறைஞ்சினா மரணம் நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எல்லாரும். அதனால தான் எல்லா ஞானிகளும் பிறக்கும் போது ஒரு கட்டத்தில் அவருடைய சாதகம் இத்தனையாம் தேதி தான் நீங்கள் மரணிப்பீர்கள். எல்லா ஞானிகளும் பாருங்கள் தன்னுடைய சாதகத்தையே வென்று விட்டார்கள் பாருங்கள், மரணம் இல்லா மார்க்கண்டேயர் மாதிரி.